Hello everyone, wish you a very happy new year. First time கண்ணாடி இல்லாம உங்க முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன். எப்படி ரைமிங்ஸ் எல்லாம் சரியா பயங்கரமா வருதா? ஸோ ஹாப்பி நியூ இயர். என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன, நியூ இயர்னு சொன்னாலே ரெசல்யூஷன். அப்புறம் நானும் ஏதாவது ஒன்று சொல்லி தானே ஆகணும். அது ஆனால் பயப்படாதீங்க, நான் ரொம்ப தம் கட்டி ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ கடைசியாக அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதனால் லிவ் ஆஸ் யூ லைக். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நீங்கள் லைஃப்பில் லீட் பண்ணிக்கோங்க. பட் ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுடைய பாஸ்டில் ஏதாவது ஒரு நெகட்டிவ், அப்புறமா வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்கெட். அதை மட்டும் மறந்துடுங்க. அதாவது இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி பேசிட்டாங்களே, நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அதை கேரி ஆன் பண்ணாமல் அதை வந்து மறந்துட்டு இந்த நியூ இயர்ல ஸ்டெப் ஆன் பண்ணுங்க. ஏன்னா டிக்கிங் த பாஸ்ட் தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோடைய மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால அதை அவாய்ட் பண்ணோம்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாயிடும். ஸோ அதை ஒன்று மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கும், ஆனால் அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா கவலையே படாதீங்க. இன்னைக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னாலும் இன்னொரு நாள் இதை விடவே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப நல்லா அந்த விஷயம் நடக்கும். அதனால தொடர்ந்து எஃபோர்ட் போடுங்க. இது ரெண்டு தான் நான் சொல்லணும்னு நினைச்சது, அதை நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு பிக்சர் ஒன்று ஷேர் பண்ணுறேன் பாருங்க. அந்த பிக்சர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிக்சர். இப்போ இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரே மரத்துல காய்ச்ச ரெண்டு பழம் தான். ஓகே, ஒன்று பழுத்துருச்சு, ஒன்று பழுக்கலை. ஸோ நேச்சரே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னொருத்தர் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா உனக்கு அது வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நேரம் வந்திருக்கு, அவங்க அதை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. உனக்கும் ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் நீ சக்ஸஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்கிற மாதிரியான பிக்சர் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதை தான் இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் என்னுடையது சில என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று, டோன்ட் டிக் த பாஸ்ட். ஓகே, பாஸ்ட்டை வந்து டிக் பண்ணவே பண்ணாதீங்க, முடிஞ்சிருச்சு, அதை திருப்பி திருப்பி யோசிக்காதீங்க. அடுத்தது, நீங்கள் எஃபோர்ட் போட்டுருக்கிற விஷயத்தில் இன்னுமே நல்லா எஃபோர்ட் போடுங்க. டெஃபினட்டாக ஒன் டே யூ வில் கெட் சக்சீட். ஓகே, ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், என்னடா இவங்க வீட்லேயும் ஸ்கார்ஃப் போட்டுட்ருக்காங்க, வெளியில் ஸ்கார்ஃப் போட்டுட்டு இருந்தீங்க, சரி அது என்ன வீட்லேயும் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஒன்றும் இல்லைங்க, நான் வெக்கேஷனில் வந்து ஒரு மொட்டை போட்டிருந்தேன், இன்னும் எனக்கு வந்து முடி வளரல, பாய் கட்டில் தான் நிற்குது. எந்த ஒரு ஹேர் ஸ்டைலுக்குமே என் முடி கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. அதனால தான் நான் இப்போ வந்து ஸ்கார்ஃப் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 லெட் மேக் ஆல் யுவர் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. ஓகே, ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.